அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆடி பார்த்துட்டு இருக்கோம், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு எந்த படத்தை ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏதாவது ஒரு படமாட டூ அப்படின்ட்டு போயிருவீங்க. பேட்டா அப்படிங்கிற படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம பிரபுதேவா மாஸ்டர் வந்து நடிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம்னா இவங்க கூட வேதிகா ப்ளஸ் நம்ம ரமேஷ் திலக், வேட் பிரசன்னா, ஜெயபிரகாஷ் மற்றும் சன்னி லியோனு இவங்களாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட்லாம் கூட நடிச்சிருக்காங்க, ரியாஸ் கான் முதற்கொண்டு. சரி, இந்த படத்தோட டைரக்டரை பார்த்தீங்கன்னா எஸ்ஜே சினு அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதேமாதிரி அந்த படத்துக்கு மியூசிக் யார் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டி இமான் சார் தான் அந்த படத்துக்கு மியூசிக்கும் போட்டிருக்காரு. சரி, ஓகே, எல்லாமே ஓகே. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் 2 மணி நேரம் 3 நிமிஷம், 2 மணி நேரம்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த படத்தோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துல கதை அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு முன்னாடி, இந்த படம் செப்டம்பர் 27 நம்ம நிறைய படங்கள் கூட இந்த படம் காம்பினேஷனா வந்துச்சு. பட் இருந்தாலும் மற்ற படம் இது கூட வந்த மற்ற படங்களும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். அது என்னென்ன படம் பார்த்தா, நம்ம சதீஷ் சாரோட சட்டமன் கையில், அதே மாதிரி நம்ம யாரு முக்கியமான நிறைய படம் அந்த அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சுப்பா. நம்ம ஆதியோட கடைசி உலகப்போர், இந்த மாதிரி படங்களும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, அந்த படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பட் இந்த படமும் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படிங்கலாம் தாண்டி இதுவெல்லாம் ஒரு படமான ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா இந்த படம் வந்து செப்டம்பர் 27 தேட்டர் ரிலீஸ் ஆயிருச்சு. இப்போ ஓடிடி ஆகானே வருது, அமேசான் பிரைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த படத்தோட டியூரேஷன் டைம் எல்லாமே சொல்லிட்டேன். சரி, கதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த படத்துக்கு நான் கதை அப்படிங்கிறது எதை சொல்றதுன்னு பார்த்தோம்னா, நம்ம காசிமேட்டில் ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பருக்குள்ளே ஒருத்தரோட கண்ட்ரோல் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேங் ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு கேரளா நடிகர் கூட்டு வந்து உள்ளே விட்டுருக்காங்க. அதே மைம் கோபி, ரியாஸ் கான் இவங்க எல்லாமே இருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து எங்கள் கைக்கு தான் வேணும்னு சொல்லி இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது, எதிர்பாராத விதமாக இவங்க வண்டியில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பிரபுதா முன்னாடி போக, பிரபுதாவோட வண்டி இவங்க மோத, இதனால் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெரிய டீல் இவங்க கையை விட்டு போயிடுது. அந்த ஒரு பெரிய டீல் இவங்க கையை விட்டு போகும்போது, இவனால தாண்ட எல்லாம் போச்சுன்னு சொல்லி அவங்க மறுபடியும் பழி வாங்கணும்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருக்காங்க. இது கதை. சரி, அடுத்து என்ன இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, சின்ன வயசுல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்றாரு. ஹீரோயினை லவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் நம்ம வேதியா மேடம் பார்க்குறாரு. பட் அந்த சின்ன பொண்ணு தான் வேதியா அப்படிங்கிறது படம் பார்க்க நம்மளுக்கு தெரியும். நம்மளாம் அவ்வளோ ஒரு இன்சியன்ல இல்லை. பட் இருந்தாலும் அந்த காதலை வந்து வேதியா சொன்னாங்கன்னு இல்லையா, நான் தான் அவன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் அந்த காதலை ஏற்றுக்கிட்டாரு இல்லையா அப்படிங்கிறது ஒரு கதை. இதுவும் கதை இல்லை. நான் அடுத்து இன்னொன்று சொல்றேன். நம்ம பிரபுதேவா சாருக்கு சின்ன வயசுலயே காதலன் படம் 1994 வந்திருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். காதலன் படம் வரும்போது பிரபுதேவா சார் மாதிரி நானும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நடிகர்ல இறங்குறாரு. டூப் ஹீரோவை போடுறாப்புல, டான்ஸ் மாஸ்டர் அங்கங்க போறாப்புல, விட்டு பிடிச்சுனா போயிட்டு இருக்காரு. தான் ஒரு பெரிய டைரக்டரா, பெரிய நடிகரானும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு பிரபுதேவா சார் மாதிரி. இது பிரபுதேவா சார் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த பிரபுதேவா நடிச்சிருக்காரு. அங்கேயும் பிரபுதேவா போட்டிருக்காங்க. இது என்ன இளவத்தனடா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது கதையா அப்படின்னா இது கதை இல்லை. சரி, வாழ்க்கையில நினைச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்காக எதுவுமே நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தூக்கு போட்டு செத்து போயிடலாம், நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து ஒரு கிளம்பி வர்றாப்புல. கிளம்பி வர சும்மா அவளை வீட்டுல இருக்க நகையை எடுத்துட்டு ஒரு 1,50,000 பணத்தை எடுத்துட்டு வர்றாப்புல. அவருக்கும் ஒரு தங்கச்சி இருக்குது, அவருக்கும் ஒரு அம்மா இருக்காங்க, அவருக்கும் ஒரு அப்பா இருக்காங்க. காணாம போயிட்டானே, எங்க போனான்னு தெரியல, வீட்டுல இருக்க நகையெல்லாம் காணும் அப்படின்னு சொல்லி காட்டாம தூங்கி எந்திரிச்சப்போ ஒருவேளை தூக்கத்துல அப்பா அம்மா செத்துற மாதிரி சீன் இருக்கு மாட்டிருக்குது. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவையும் காட்டல, எதையுமே காட்டல. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும். இந்த ஒரு 4 விஷயம் சொல்லியிருக்கேன். இதுல எது கதைன்னு நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க படம் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அது நடிச்சிருக்காங்க, மியூசிக் ஓகே, ஃபோட்டோகிராஃபி எல்லாமே அதெல்லாமே தெளிவாக தான் இருக்குது. அது ஓகே, நான் எந்த விஷயத்தையும் குறை சொல்லல. பெரிய குறை அப்படின்னு எடுத்துட்டோம்னா, படத்தில் ஒரு 9 பாட்டு இருக்குதுங்க. 9 பாட்டு அப்படிங்கிறப்போ அந்த 9 பாட்டுலையுமே 5 நிமிஷம் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 9 பாட்டு 9:05 45 அப்படின்னு வச்சுட்டீங்க கூட, இதுலேயே பார்த்தா ஒரு 3/4 மணி நேரம் போயிடுச்சு. ஃபைட் சீன்ஸ்னு சொன்னால் அது ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு. காமெடி சீன்ஸ் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 20 நிமிஷம் போயிடுச்சு. இப்படின்னு சொல்லி படத்துல இப்படியே டைம் ஓடிட்டாங்க. ஏதோ பாட்டு வேணும், பாட்டு இருக்குது, ஃபைட் வேணும், ஃபைட் இருக்குது, எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் ஃபுல்லாக வச்சிருந்தாங்க. அதுலேயும் பார்த்தோன்னா, ஒரு பேரரசு சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாரு. செகண்ட் ஹீரோ நான் தான் அப்படின்னு சொல்லி போறப்போ திடீர்னு பெரிய ஹீரோட்டா மார்க்கெட் இருக்கவங்க போட்டாலும் பணம் போட்டால் பணத்தை எடுக்க முடியும், இவனெல்லாம் விட்டுன்னு எப்படி மூஞ்சி தெரியும் வச்சு அப்படி எடுக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல அந்த ஹீரோ கிட்ட ஒரு ஃபைட் வரும். இவர் பாட்டு ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டே இருப்பாரு, அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாடகியா இருப்பாங்க, அவ்வளோ பெரிய பாடகி வந்து இவரு பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. பட் அது இதுக்கு தான் அப்படிங்கிறது நம்ம படம் பார்க்குறவங்க தெரிஞ்சாலுமே கூட அதை ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கலாம். இதுவும் கூட இல்லை. இவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வருவாரு. சாப்பிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்பாரு. சாப்பிட்டேன், சாப்பிடல அப்படிம்பாரு. என்னடா குடும்பம் இது அப்படின்னு சொல்லும்போது, சரி குடிச்சிட்டு வாடா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா சொல்லுவாப்புல,
குளிச்சுட்டு வந்தாலும் சரக்கு இறங்கிரும், குளிக்கல வேணாம் என் பையனுக்கு சாப்பாட்ட போடு அப்படிம்பாரு. இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப எனக்கு ஒரு கேவலமா இருந்துச்சு. ஒரு படத்துல இவரு கூட ஃப்ரெண்ட்ஸுங்கன்னு 4 பேர் சுத்திட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ரமேஷ் திலக்கு, விவேக் பிரசன்னா, இன்னொருத்தர் நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணாம படம் நடிச்சவர் தான். இவங்க எதுக்கு வராங்க, ஏன் வராங்கன்னே தெரியாது. இவர் கூடயே தான் இருப்பாங்க. எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இவங்க கூட இருப்பாங்க. எதுக்கு இருக்காங்கன்னு தெரியாது. இவங்களுக்கு என்ன டயலாக்ன்னு தெரியாது. ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரு. 4 பேர் கூடயே இருங்கடா. கொஞ்சம் தெரிஞ்சு முடிஞ்சா இருந்தா நல்லாருக்கும். அப்படியே ஒரு 4 பேர் நிக்க வச்சு அப்படி இருக்கும். அந்த மாரி தான் இருந்துச்சு. இதுல சன்னி லியோன் ஒரு பாட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆல்ரெடியே படம் தெலுங்கு படத்த விட மோசமா ஒரு சீன் பாட்டு, ஒரு சீன் ஃபைட்டு, ஒரு சீன் லவ் சீன் இப்படி சொல்லி போயிட்டு இருக்கும்போது, இது எதுக்கு சன்னி லியோன கூட்டி வந்து உள்ள வச்சாங்க? ஒரு வேள இந்த படம் ஹிந்தில ரிலீஸ் ஆயிருக்குன்னு நெனைக்கிறேன். சன்னி லியோன் ஒரு பாட்டுக்கு வரத வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு ஒரு டவுட்டுங்க. நான் படத்துல சொன்ன நெறைய சீன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பிரபுதேவா சாரோட ரசிகன். பிரபுதேவாவே இருக்காரு. ஏன் பார்க்குறவங்க யாருமே வந்து, "சார் நீங்க பிரபுதேவா மாரி இருக்கீங்க. உங்களுக்கு தான் வாய்ப்பு தரணும்." அப்படின்லாம் கேட்கவே இல்ல. ஒரு டவுட் உங்களுக்கு தோணுமா தோணாதா? பிரபுதேவா சாரோட ரசிகன். பிரபுதேவா சார் படி இருக்காரு. ஏன் உங்கள எல்லாம் பார்த்துட்டு யாரும் பிரபுதேவா சார் மாரி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கல? கிளைமேக்ஸ்ல பிரபுதேவா சாரே சொல்றாரு ஒரு 2 வீல் ரோல் மாரி வந்து, என்னோட டூப்பெல்லாம் நீ தான் போட ஒண்ணும் எனக்கு தெரியாம இருக்கும் அப்படிம்பாரு. ஏன் அவ்வளோ பெரிய சார் வந்து இவருக்கு படத்துல வாய்ப்பு குடுக்காம இருக்காங்க? யோசிச்சு பாருங்க. இது ஒரு பெரிய லாஜிக் இல்ல. வேற ஏதோ ஒரு ஸ்டார் நடிகர போட்டு பிரபுதேவா சார் அங்க திங்க் பண்ணியிருக்கலாம். பட் இவரு ஒரு டான்ஸ் மாஸ்டர்ன்றதுக்காக படம் ஃபுல்லா பாட்டு வச்சுக்கிட்டே இருக்காரு. படத்துல எனக்கு தெரிஞ்சு உருப்படியான ஒரு விஷயம் வேதிகா மேடம் தான். அவங்க தான் குடுத்த கேரக்டர கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. பட் அவங்களே முன்னன்னா இந்த படம் குப்பையா போயிருக்கும். மறுபடியும் இந்த படம் குப்பை தான் நெனைச்சிருந்தா அந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ண கூட யோசிச்சிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய விஷயம். சார் ஆனா இப்படி நெறைய படம் ஃப்ளாப் குடுத்துக்கிட்டே இருக்காரு. தலைவருக்கு இந்த வாரம் கூட ஜாலியோ ஜிம்கானான்னு ஒரு படம். அதுல ஒரு பாட்டு வந்திருக்கு பாருங்க. ஒரு வேல வெட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். ஏன் சார் இப்படி இருக்கீங்க? உங்களுக்கு வந்து ஹீரோயின் கூட நடிக்கணும். டூயட் பாடணும். அப்படிங்கிற மாரி தான் தனியா கூட்டு போய் ஆடுங்க. அதான் நயன்தாரால ஆரம்பிச்சு உங்க கூட நடிக்கிற எல்லா நடிகையும் விடாம ஏதோ ஒண்ணு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இருந்தாலும் அத நீங்க படங்கிற பேர்ல பண்றப்போ அத பண்ணிட்டு போங்க. அதான் அத நாங்க வந்து எப்படி மாட்டிட்டு முடிக்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. சரி, யாராச்சும் படம் பார்த்துருந்தா அந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறது கீழ கழுவி ஊத்துங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கும் வரை அனைவரும் நன்றி. வணக்கம்.